ப்ராப்பர்ட்டி சினாரியோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சினாரியோ எடுத்திருக்கோம். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சினாரியோக்கு எப்படி நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, லெனின் வந்து அவரோட ஏஜ் வந்து 25. அவர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு ஆஃப் ஒர்த் 45 lakh rupees இன் சென்னை. அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேயே அவர் வந்து ரிசைட் ஆகாது, விச் மீன்ஸ் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. he bought using home loan. ஸோ எவ்வளோ ஹோம் லோன் வாங்கினார்னா 25 lakh rupees ஹோம் லோன் வாங்கியிருக்காரு. எப்போ சாங்ஷன் ஆகிருக்குன்னா டிசம்பர் 2017. ஸோ டிசம்பர் 2017 என்ன ஃபினான்ஷியல்னா 2017-18. ஸோ ஃப்ரம் டிசம்பர் 2017 to March 2018 he paid interest and principal to the bank for the loan. ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா நியர்லி 3 lakh rupees வந்து இன்ட்ரெஸ்டாக பே பண்ணியிருக்காரு அந்த ஃபினான்ஷியல் இயரில். 50,000 rupees வந்து பிரின்சிபலாக பே பண்ணியிருக்காரு அந்த ஃபினான்ஷியல் இயர் 2017-18. He needs to store this house property income while filing income tax returns for assessment year 18-19. ஸோ 18-19 அவர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி காமிக்கணும். ஸோ இவர் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினால கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து 0. பட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காருன்னா 3 lakh rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னா ஐடிஆர் 2ல எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். லெனின் வந்து சம் அதர் கெயின்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் கேபிட்டல் கெயின்ஸ் வந்ததுனால ஐடிஆர் 1 அவருக்கு செட் ஆகாது. ஸோ ஐடிஆர் 2 2018-19 அசஸ்மெண்ட் இயர் ஃபார்ம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் ஷெட்யூல் ஹெச்பி, ஸோ ஷெட்யூல் ஹெச்பியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இஸ் த ப்ராப்பர்ட்டி co-owned ஆர் நாட். இந்த கேஸில் லெனினோட இண்டிவிஜுவல் ஓன் ப்ராப்பர்ட்டி, ஸோ அதான் நோ. அண்ட் தென் செல்ஃப் ஆக்குபைடாக லெட் அவுட்டா செல்ஃப் ஆக்குபைட். அண்ட் தென் என்ன ஃபில் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் borrowed கேபிட்டல். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பேயபிள்னு நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நியர்லி 3 lakh rupees. ஸோ 300, 3,030, 3 lakh. ஸோ கிளிக் பண்ண எரர் அடிக்கும். என்ன அடிக்கும்னா interest cannot be more than 2 lakh for this category self-occupied. So according to income tax rule under section 24 self-occupied house இருந்துச்சுன்னா maximum 2 lakh rupees வரைக்கும் தான் காமிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம 2 lakh இங்கே போட்டிருக்கோம். மீதி 1 lakh வந்து காமிக்க முடியாது. அண்ட் தென் என்ன பண்ணோம்னா ஷெட்யூல் 6A போயிட்டு நம்ம 50,000 rupees வந்து காமிச்சிக்கலாம். 50,000 rupees எதுக்கு காமிச்சிக்கலாம்னா அவர் வந்து பிரின்சிபல் பே பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்சிபல் 50,000 rupees பே பண்ணியிருக்காரு. அந்த பிரின்சிபல் வந்து செக்ஷன் 80C கீழே வந்து கவர் ஆகும். ஸோ அதுவும் நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட் பி போய் பார்த்தோம்னா அவரோட டோட்டல் இங்கே டேக்ஸபிள் சேலரி வந்து 4,05,746 rupees. 2 lakh rupees வந்து லாஸஸ் ஆஃப் கரண்ட் இயர் செட் ஆஃப் அகைன்ஸ்ட் 5. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினால வந்த லாஸ் வந்து 2 lakh rupees. அது வந்து இந்த டோட்டல் டேக்ஸபிள் சேலரியோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டோட்டல் டேக்ஸபிள் சேலரி வந்து 2,05,746 rupees கம்மியாயிடுச்சு. அந்த 50,000 rupees வந்து பிரின்சிபலுக்கு பே பண்ணியிருந்தால அந்த பிரின்சிபல் வந்து நான் டேக்ஸபிள். ஸோ அதுவும் வந்து 2,05,746 மைனஸ் 50,000 வந்து என்ன ஆகும்னா 1,55,750 rupees. ஸோ இந்த அமௌண்ட் வந்து 0 to 2,50,000 கேட்டகரியில் ஃபாலோ ஆகுதுனால இன்கம் டேக்ஸ் லேபில் ஃபாலோ ஆகுறதுனால லெனின் வந்து எந்த டேக்ஸும் பே பண்ண வேணாம் 2018-19 அசஸ்மெண்ட் இயருக்கு.